ஸ்பைசியான எக் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம நார்மலா வீட்டுக்கு வடிக்கிற ரைஸையே நல்லா பளபளன்னு வடிச்சு ஆற விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் எக் ரைஸுக்கு தேவையான காய்கறின்னு சொல்லிட்டு கேரட்டு, பீன்ஸு என்கிட்ட பீன்ஸ் இல்ல. அதனால இப்போதைக்கு இல்ல. பீன்ஸு, கொடமிளகா, பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லின்னு ஆனியன் சொல்லி கட் பண்ணி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிட்டு ஆனியனை மட்டும் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் முட்டையை உடச்சி ஊற்றிட்டு நல்லா கலக்கணும். அது பொடி மாஸ் லெவலுக்கு கிட்ட வர சொல்ல நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து போடணும். அப்பதான் அந்த நீச்சு ஸ்மெல் இல்லாம இருக்கும். இது முக்கியமானது. அதுக்கப்புறமும் நம்ம வந்து கட் பண்ணி வச்சிருக்கிற காய்கறி எல்லாத்தையுமே அதில் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா ரைஸ் வந்து நம்ம கொட்டிட்டு நல்லா கலரி விடணும். ஒரு 2 டைம்ஸ் கலரி விட்ட பிறகு நமக்கு தேவையான மசாலான்னு போடணும். கரம் மசாலா, தனி மிளகாத்தூள், பெப்பர், தேவையான அளவு சால்ட்டு. அதே மாதிரி பச்சை மிளகாய் வந்து நம்ம ரைஸ் போட சொல்ல மட்டும்தான் போடணும். காய்கறி வதக்க சொல்ல கண்டிப்பாக போடவே கூடாது. இது மாதிரி நம்ம போட்டு எல்லா மசாலாவும் ஒன்றா கலந்து வரா மாதிரி நம்ம வந்து சூப்பராக கலரி விட்டுட்டு கடைசியாக வந்து புதினாவும் கொத்தமல்லியும் போட்டால் சூப்பரான ஸ்பைசியான ஹெல்த்தியான எக் ரைஸ் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பை டாட்டா. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.